டேய் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேடா. ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன்டா. நீங்கள் வா, இந்த நியூஸ் பேப்பர் பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டாக போகணுண்டா வருது. யார்ரா அவன் ஃப்ரெண்டு? என்னாச்சு? சொல்கிறேன் கேளு. பாரு, இதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை. ரீசார்ஜ் வேறு நாளையோடு முடியுது. ஃபோனுக்கு பப்ஜிக்கு ராயல் பாஸ் வேறு போடணும். வீட்டில் ராயல் பாஸ் போடணுன்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக திட்டுவாங்க. இருக்கிற காசை வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதா இல்லை ஒன்று பண்ணாமா? ஃப்ரெண்ட்ஸை ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசை ராயல் பாஸ் போட்டுடலாமா? இதுதான் நல்ல ஐடியா. யாருக்கு ஃபோன் பண்ணுறது? சூர்யாவுக்கு பண்ணுவோம். ஹலோ சூர்யா. சொல்கிறாக்காம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன சொல்லு. ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, கையில் சுத்தமாக காசு இல்லை. நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறியா? ரீசார்ஜா? டேய் என்கிட்ட இல்லையாடா, காசு இல்லையாடா. என்னடா சொல்கிற? சரி இரு, நான் பண்ணுறேன். வை, நான் ஓகே சாயந்தரம் ஓகே. பண்ணுறேன். தேங்க்ஸ்ரா. ஏய் வந்துட்டான்டா சூர்யா. வரே வா. என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்ட போல, உன்னை பார்க்கவே முடியல. அதிசயமாக ஏதோ லாக்டவுனில் வெளியே வந்துட்டு இருக்கியே. நீ மட்டும் நான் வெளியே வராமல் இருந்தீங்க. என்னடா காமர்ஸ் எல்லாம் முடிக்க மாட்டேங்கிறீங்க? கிரவுண்டு கூட வர மாட்டேன்றான். நான் தான் கருத. ஏய் காமேஷ் ஃபோன் பண்ண ஃபோனுக்குறா. அப்புறம் நான் மாமே ஃபோனு கூட பண்ண மாட்டேன், அவ்வளோ பிஸியாகிறே நீ. நீங்கள் மட்டும் ஃபோன் வேறு பண்ணுற. ஃபோனுக்கு தொலை மாட்டான். ஹலோ காமே. ஹலோ எங்கடா இருக்க? ஹலோ கேட்குதாடா? ஏய் காலேருந்து ஃபோன் போட்டுனேக்கேன், பிஸின்னு வருது. ஃபோன் எடுக்கல மாமே நீ. இதில் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் போல். சரி நாங்கள் பசங்களாம் இங்கே தான் இருக்கோம், வந்துடுறா பிஜாண்ட. மச்சான் அப்பா வந்துட்டான்டா இவன். பாரு வந்துட்டியா? என்னப்பா காம கேம் எல்லாம் பயங்கரமாக போலக்குது. நேற்று நைட்டு 1 மணி நேரம் பப்ஜியில் இருக்கிற. ஆமாண்டா. சரி வாங்க ஒரு கேம் விளாட்லாம். என்னடா விளையாடலாமா? விளாட்லாமா? விளாட்லாம் வாடா. மச்சான் வாடா மச்சான், காப்பாத்துறா. காமி நார்த் ஈஸ்ட் 450 பாரு மச்சான். டே வாடா. காமி எத்தனை கில்ட்ரா பண்ணியிருக்க? 18 தான்டா. காம இல்லாட்டா காம கான்குறதா? என்னவா டெய்லியும் விளாட்ற போல? சாதாரணமாலாம் இந்த லெவல் வரலடா. இந்த லெவல் வரதுக்கு போன வாரம் 3 நாள் நைட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தேன். கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், ஏஷு, டைமண்டுன்னு இத்தனை கேட்டகரி தாண்டி வந்திருக்கேன். பேன் பண்ணுறேன்னு வேறு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. என்ன நடக்க போதும் ஒன்றுமே புரியல. டேய் ரொம்பலாம் விளையாடாதடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விளையாடி. நாடா காம இங்கேடா விளையாடுத? போலீஸ் வந்து போயினுக்குறான்டா. அப்போ வாங்கடா கிரவுண்டுக்கு போகலாம். ஏய் கிரவுண்டுக்கெல்லாம் வேணாம்டா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. சரிடா, அப்போ நைட் எல்லோரும் லோகேஷ் வீட்டுக்கு வந்துடுங்க. நைட்லாம் வேணாடா, ஈவினிங் வேணா வரேன். நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணுங்க. சரி வாடா ஈவினிங்கா. என்ன நோட்டிஃபிகேஷன் இது? நியூ கேம் இன்ஸ்டால் அண்ட் பே. சரி இன்ஸ்டால் பண்ணி தான் பார்ப்போம். என்ன புதுசாக இருக்கு? நேம் கேட்குது. நேம் ஓகே. இமெயில் ஐடி ஓகே. ஃபோன் நம்பர் இது நான் ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. ஒரு வேளை நம்ம ஃபியூச்சர்னால நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச காசெல்லாம் இது எடுத்துக்கணும். பேங்க் இன்ஃபர்மேஷனில் ஒரு வேளை நம்ம தோத்துட்டா பயமாக இருக்க. விளையாடலாமா வேணாமா? நம்ம தோத்தா தானே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து காசு எடுப்பான். நம்மளை பப்ஜிலே யாரும் ஜெயிக்க முடியல. இது என்ன பெரிய கேம்? ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான்?
ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ டேய் காமே, சொல்லுடா. டேய் லோகேஷ் வீட்டுக்கு வரேன், நீ வரலையாடா? ஐயோ மறந்துட்டா. இதோ வரேன். சரி சரி சீக்கிரமா வா. வந்துட்டானே. வாடா இங்கே குடுமாடா ஃபோன் பண்ணி இருப்ப. என்னடா கேம் இது புதுசா இருக்கு? இது ஒன்றும் இல்லைடா, இது ஒரு டாஸ்க் கேம் மாதிரி இருக்கு. ஈஸியாக தான் இருக்கு. நான் லாகின் பண்ணிட்டு விளையாடுறேன். ஆனால் நம்ம பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குதுடா. ஒன்றுமே புரியல. தோத்துட்டா எடுத்து போகணுன்னு தெரியல. டேய் வேணாண்டா, இது ரொம்ப டேஞ்சராக போல இருக்குடா. டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோ டேஞ்சர்லாம் இருக்காது. டேய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. ஏய் என்னடா அதுக்குள்ளே கிளம்புறா? ஃப்ரீயாக கேம் விளையாட முடியல. நான் இன்னொரு நாள் வரேன்டா, தப்பாக நினச்சிக்காதீங்க. பைடா. சரி பார்த்து போயிட்டு வா. யாரே சரியில்லையே. ஐயோயோ லாஸா, தோத்துட்டோமே. ச்சே, என்ன மெசேஜ் இது? 10 lakh டெபிட்டடா. ஐயோயோ தேவையில்லாத கேம் விளையாடி இப்போ காசை விட்டுட்டோமே. ஐயோயோ கடவுளே, என்ன பண்ணுறது? வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? ஐயோயோ தலையை பிச்சுக்குதே கடவுளே. ச்சே, ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? ஐயோ 10 லட்சமாச்சே. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறது? ஐயோ ச்சே, தேவையில்லாத விளையாடினேன். ஐயோ கடவுள், சூசைட் பண்ணுறது வர வச்சு. பூச்சி மருந்து வேறு இருக்கு. சூசைட் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை. கடவுளே ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்பா அம்மா. ஐயோ ச்சே, நான் செத்தா மட்டும்தான் இதுக்கு முடிவு. வேறு வழியே இல்லை. சூசைட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ ச்சே, என்ன பண்ணுறது? தேவையில்லாத கேம் விளையாடி. ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே பாமா, என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ தேவையில்லாத கேம் விளையாடி போச்சு. எனக்கு போடுறே மச்சான், பாஸ் பண்றா. டேய் இங்கே போடுறா. ஏய் மச்சி எனக்கு பாஸ் பண்ணுறா. டேய் இங்கே பாஸ் பண்ண. ஓகே. ஏச்சி மேலே பண்ணுற லூஸ். ஏய் மச்சி இங்கே பால் போடுறா. ரைட். ஏய் விட்டான்டா. டேய் விட்றா. ஹலோ. ஐயோ என்னடா சொல்ற? என்னாச்சு? டேய் நவுறா. என்னாச்சு? பாவி. ஏய் என்னடா மச்சான்? டேய் என்னடாச்சு? என்னடா ஆச்சு அபி? சரி என்னடா? ஹலோ சொல்றா. டேய் மச்சான் சொல்றா. என்னடாச்சு? டேய் அவன் தங்கச்சிக்கும் அவனுக்கும் சேர்த்து வச்சிருந்த காசுடா. போயும் ஒரு கேமுக்காக இது மாதிரி பண்ணிட்டான்டா. வரணுன்றது ஒரு முடிவே இல்லைடா. பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கிடலாம்டா, ஒரு உயிரை வாங்க முடியாதுடா.